வாராகி, என்னுடைய அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னம்மா, உன்னுடைய வீட்டில் இன்னும் 2 நாள் தான் ஒரு சுப விஷயம் நடக்கப் போகிறது. எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியுமா? இந்த 2 அறிகுறியும் உன் வீட்டில் இருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? தெரியாமலேயே இன்னும் இருக்கிறாய் பார். அதனால்தான் நான் சொல்ல வந்தேன், இந்த அறிகுறி எல்லாம் உன் வீட்டில் இருக்கிறது. அதை நீ கவனமாக பார்த்தாயானால் உனக்கே தெரிந்துவிடும். முதல் விஷயம், திடீரென்று ஒரு நறுமணம் வருகிறதா? திடீரென்று நறுமணம், அதாவது சம்பந்தமே இருக்காது. எந்த ஒரு விளக்கும் ஏற்றிருக்க மாட்டாய், ஒரு சாம்பிராணி போட்டு இருக்க மாட்டாய், ஒரு ஆரத்தி எடுத்திருக்க மாட்டாய். ஆனால் ஏதோ ஒரு நறுமணம். அந்த நறுமணத்தை இதற்கு முன்பு நீ அதை பார்த்தே இருக்க மாட்டாய். அப்படிப்பட்ட ஒரு நறுமணமாக இருக்கிறதா? திடீரென்று ஒரு வாசனையான சில விஷயங்கள் உன் வீட்டில் அடிக்கிறதா? அதை நீ மற்றவரிடம் ஏதோ ஒரு வாசனை வருகிறதே என்று நீ மற்றவரிடம் கேட்டால் கூட தெரியவில்லையே என்பார்கள். ஆனால் உனக்கு மட்டும் அந்த வாசனை அடிக்கிறதா? அது ஒன்று. இன்னொன்றும் என்னவென்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் தோற்றுப்போய் நின்றாய். அது உண்மை. நீ எல்லா விஷயத்திலும் தோற்றுப்போய் நின்றாய். அதை பார்த்து பல பேர் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ஓரமாக வை. ஏனென்றால் பேசியவர்கள், உனக்கு கிண்டல் செய்தவர்களோ ஆறுதல் சொன்னவர்களோ யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை. உனக்கு உதவி செய்தது நீதான். சரிதானே? உனக்கு யார் உதவி செய்தாய் என்று கேட்டால் நான் தான் என்று சொல். அதாவது நீ. எப்படிம்மா இவ்வளவு முன்னுக்கு வந்தாய்? எப்படிம்மா தடைப்பட்ட காரியத்தை எல்லாம் நீ சரியாக செய்தாய் என்று யாராவது கேட்டால், நானே முயற்சி செய்தேன், நானே வந்தேன், யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று நீ சொல்லலாம். அந்த தெய்வம்தான் உதவி செய்தது தவிர மனிதர்கள் யாரும் உதவி செய்யவில்லை என்று தாராளமாக சொல்லலாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்பு எப்படி இருந்தது உன்னுடைய வாழ்க்கை? ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை? நீயே சொல் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு வந்திருக்கிறாய், ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையாக நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்றால், நிச்சயமாக சத்தியமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நீ உன் வாழ்க்கையை தனி ஆளாக நின்றுதான் நீ ஜெயித்தாய். யாரும் உனக்கு துணை இல்லை. அது உனக்கே தெரியும். யாராவது கேட்டால் இந்த பதிலை சொல். முதல் விஷயத்தை சொல்லிவிட்டேன். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பற்றி யோசிக்கும் பொழுது பள்ளியின் ஓசை கேட்கும். அதுவும் 1, 2 கேட்காது. பல பள்ளிகளுடைய சத்தமானது கேட்கும். கேட்கிறதா தங்கமே? கேட்கும். இது ஏதோ ஒன்று உன்னுடைய வீட்டு நடந்தாலும் நிச்சயமாக இன்னும் 2 நாளில் உனக்கு நல்லது நடக்கும். சுபகாரியமோ நடக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளை, அதாவது இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையா இது என்று நீ வெறுத்து போய் நின்ற என்னுடைய குழந்தைக்கு நான் இன்பத்தை கொடுக்கத்தான் என்று வந்தே இருக்கிறேன். இன்றைய நாளோட உன் கஷ்டம் முடிந்துட்டு, இன்றைய நாளோட உன்னுடைய கஷ்டம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாளையிலிருந்து சூப்பரான சந்தோஷமான சகல சௌபாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையை துவங்கும் நேரம் வந்துவிட்டது. அமோகமான எதிர்காலத்தை நீ பார்க்க போகிறாய். இதற்கு முன்பு நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்து இருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக மட்டும்தான் நீ பார்ப்பாய். நல்ல நேரம் தங்கமே, நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பெரிய இடத்திற்கு நீ செல்ல போகிறாய். உனக்கு ஆசைகள் இருந்தது தானே? கடன் அடைக்க வேண்டும், உனக்கு தேவையான நகைகள் பணங்களை வாங்க வேண்டும், உன்னுடைய வீடுகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும். இத்தனை விஷயங்கள் நீ வரிசையாக ஒவ்வொன்றாக போட்டு வைத்திருக்கிறாய். அது எல்லாமே நடக்கும்.
நிச்சயமாக நடக்கும். நான் பெற்று தருவேன் என்னுடைய பிள்ளைக்கு. கண்ணீரை துடைத்துக்கொள், கவலை வேண்டாம், குழப்பம் வேண்டாம். எப்பொழுதும் அமைதியான வாழ்க்கைத்தான் இனிமே. இந்த நாளோடு உன் கஷ்டங்கள் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கப் போகிறது. அமோகமான வாழ்க்கை. உறவோடு சேர வேண்டுமா? இனிமேல் சேர்வாய். யாரும் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக உன்னோட உறவோடு நீ சேர்வாய். காலம் காலமாக நீ போட்டு வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களும் சுபமாக இருக்கும். நல்லதொரு சுபமான விஷயங்களாக இருக்கும். நான் உன் வாழ்வில் நிம்மதியை தரவே வந்திருக்கிறேன். சகல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தருவதற்காகவே வந்திருக்கிறேன். கோடி கோடியாக நீ கொட்டினாலும், யாராவது என்னுடைய உண்டியலில் கோடி கோடியாக கொட்டினாலும் செய்யாத சில விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு காசு அதிகமாக செலவு செய்பவன், எனக்கு அபிஷேகம் செய்பவன், எனக்கு ஆரத்தி எடுப்பவன், கோடி கோடியாக என்னுடைய உண்டியலில் காசு போடுவனுக்கு தான் நான் செய்வேன் என்று கிடையவே கிடையாது. நான் கொடுக்கும் காசை தான் அவன் எனக்கு போடுகிறான். அவனுக்கு தானாக காசு வருகிறதா? நான் தருகிறேன், அவன் எனக்கு செய்கிறான். சரிதானே? நான் யாருக்கு செய்வேன் என்று எனக்கு தெரியும். என்னை நம்புபவர்கள், என்னுடைய பிள்ளையாக யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவர்கள், எப்பொழுதும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் துணை நிற்பேன். என்னுடைய துணை எப்பொழுதும் நேர்மையாக எனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான். மற்றபடி எனக்கு காசு கொடுக்கிறான், ஆனால் அவன் தவறான விஷயத்தை செய்கிறான் என்பதற்காக நான் துணையாக இருப்பது கிடையாது. நல்லவர்களுக்கு மட்டுமே தான் துணை இருப்பேன். அவனவன் கர்ம வினையால் அவனவன் நல்ல செய்திருந்தால் அவன் நன்றாக இருப்பான். ஆனால் தவறாக ஒருவன் போகிறான் என்றால் தவறானவனுக்கு தெய்வம் துணை இருக்காது. எப்பொழுதுமே நல்லவனுக்கு மட்டும்தான் இந்த வாராகி துணை. உனக்கு மட்டும்தான். நிச்சயமாக நீ நல்ல பிள்ளை. உனக்கு மட்டும்தான் நான் துணை. மற்றபடி வேறு தவறாக இருப்பவர்களுக்கோ உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கோ துணை இல்லை. நிச்சயமாக இந்த 2 அறிகுறிகளும் இருக்கும் வீட்டில் நிச்சயமாக 2 நாளில் நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நான் சந்தோஷத்தை தருவேன். நீ எந்த அளவு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதைவிட உன்னை அதிகமாக நான் முன்னேற்றி காட்டுவேன். இந்த வாராகியானவள் நிச்சயமாக உனக்கு துணை இருக்கிறேன். உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். நிச்சயமாக காப்பாற்றுவேன். காலம் முழுவதும் உனக்கு நிம்மதியான நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் நான் தருவேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? யாரும் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்காக. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை வளர வைக்க இங்கு வாராகி நிச்சயமாக இருக்கிறேன். உனக்கு அனைத்து தெய்வங்களும் துணை இருக்கிறது. பொன்னும் பொருளும் நிச்சயமாக சேர்ந்து பல மாற்றங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும். நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கிறாய். உனக்கு யாரும் உண்மையாக இல்லை. அதனால் அவர்கள் இல்லையே நாமும் உண்மையாக இருக்கக்கூடாது என்று நினைக்காது. நீயாக இரு. அடுத்தவன் உண்மையாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீ உண்மையாக இருக்கிறாய் என்பதற்காகத்தான் உன்னை எல்லா தெய்வமும் சுற்றி சுற்றி வருகிறது. நீ அவ்வளவு பெரிய நல்ல குழந்தை. சீக்கிரமாக நல்லதொரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்வில் நிம்மதியான யோகமும் நிம்மதியான சந்தோஷமும் கிடைத்திடும். நன்மைகளானது நடந்திடும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கவலை இல்லாமல் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா சந்தோஷத்தையும் அள்ளித் தருகிறேன். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு நிலையிலும் உங்களை நான் கைவிட மாட்டேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.